هذا القرآن يوحدنا بطريق الخير يوجهنا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியினால் உபதேசம் என்ற முக்கியமான தலைப்பில் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பயன் தரும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வழிகாட்டல் என்ற அடிப்படையில் இந்த உபதேசத்துல சின்ன சின்ன தகவல்கள் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி தொடராக நான் உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய உங்களுக்கான உபதேசம் சாப்பிடும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு உபதேசமாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதைத்தான் உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது முதலாவது பிஸ்மி சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள் முதலாவது. இரண்டாவது நபியர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அருகில் உள்ளதை எடுத்து சாப்பிடுங்கள், அதாவது உங்களுக்கு முன்னால் உள்ளதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கள் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சிறுவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் அங்கும் இங்குமாக உணவு தட்டுல என்ன செய்யறாரு, அங்க கொஞ்சம் அழுறாரு, இங்க கொஞ்சம் அழுறாரு, அப்படி எடுத்து சாப்பிடுறார். அப்படி சாப்பிடுற நேரத்தில் நபியவங்க சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளதை எடுத்து நீங்க சாப்பிடுங்க, அதாவது உங்களுக்கு அருகில் உள்ளதை எடுத்து சாப்பிடுங்க ஒரு பயிற்சி கொடுக்கறாங்க. அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு சிறுவரோட உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவர் அவசரப்பட்டு இடது கையில் அப்படியே அள்ளி வாயில வைக்கிறார். ரசூல் அவர் கையை அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க, வலது கையில சாப்பிடுங்க என்ன சொல்றாங்க. ரசூல் அந்த ஹதீஸ சொல்றாங்க, அப்ப நான் அந்த சிறுவருடைய இடது கையை பிடிச்சு அவர் கைக்குள்ள ஷைத்தான் இருந்தான் என்ற தகவலை ஹதீஸை நாங்க பாக்குறோம். இதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்லி வருகின்றோம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து வருவோம் என்று சொன்னால் அவனுடைய எதிர்காலத்தில் இளமையான காலங்களில் இந்த மார்க்கத்தை வளமாக வழிநடத்துவதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் முதலாவது நம்ம என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு சாப்பிடணும். இப்ப பிஸ்மி சொல்லி சாப்பிடக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ் தஆலா அருள் வளத்தை பரக்கத்தை எங்களுக்கு தாரான் என்பது முதலாவது. இரண்டாவது, எங்களுக்கு அருகாமல் சாப்பிடும் பொழுது அதுவும் ஒரு வழிமுறையா இருக்குது. ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, எந்த இடத்துல பரக்கத்து இருக்குன்னு தெரியாது. பொதுவாக அல்லாஹ் அந்த சாப்பாட்டுல உணவுல நடுவுல தான் என்ன செய்யறான், அந்த வளத்தை அந்த பரக்கத்தை இறக்குறான். இப்ப அந்த அடிப்படை நம்ம அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒழுங்கு இல்லாம சாப்பிடக்கூடாது என்ற அடிப்படையில சொல்லித்தராங்க. அதே போன்று நாம் சாப்பிட்டு முடிந்து விட்டால் நாங்க சாப்பிட்டு அந்த பிளேட்டை, அந்த தட்டை, அந்த கோப்பை நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நல்லா வலிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நல்லா வலிச்சு சாப்பிடுங்க. அப்படி நல்லா நீங்க வலிச்சு சாப்பிட்டீங்க என்றால் அது உங்களுக்கு ஒரு நபியோடைய சுண்ணாவை வழிமுறை நடைமுறைப்படுத்திய ஒரு வழிமுறையா ஆகும். அதே போன்று விரல நல்லா சூப்புங்கன்னாங்க. சாப்பிட்டுட்டு அந்த விரல 5 விரலை நல்லா என்ன செய்யணும், சூப்பணும் என்ற அடிப்படையில் நபி என்ன செய்யறாங்க, எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அதே போல நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஏதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அந்த தட்டிலிருந்து தவறி கீழே விழுந்துருச்சு, ஒரு சோறை சாப்பிடுறீங்க, ஒரு பானை சாப்பிடுறீங்க, ஒரு ரொட்டியை சாப்பிடுறீங்க, எதை சாப்பிடுறீங்களோ அது தவறி கீழே விழும் என்று சொன்னா அதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, அது அழுக்கு படிஞ்சிருக்கும்னு சொன்னா, ஊத்தியா இருக்கும்னு சொன்னா கழுவிட்டு சரி அதை சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை நாங்க பாக்குறோம்னு சொன்னால் அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இது உண்மையில ஒரு ஒழுக்கம் என்ற அடிப்படையிலும் அந்த உணவுல எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய அருள் வளத்தை அமைச்சுக் கொள்றது, ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை அந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னா இதை நாங்கள் வீட்டோடு நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி எங்கள்கிட்ட இருக்கணும். நம்ம சாப்பிட நேரத்தில் பெரியவங்க சில நேரம் சிறுவர்கள் என்ன செய்வாங்க என்றால் அந்த மறந்துடுவாங்க. சிறியவங்க என்ன செய்வாங்க, பிஸ்மி சொல்றதுக்கு மறந்துடுவாங்க. பிஸ்மி சொல்ல மறந்துட்டாங்க என்றால் அப்ப நம்ம இடையில நினைவுபடுத்தணும், பிஸ்மி சொன்னீங்களா, பிஸ்மி சொல்லுங்க, பிஸ்மி சொல்லாட்டி பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிரும் சொல்லிக் கொள்ளுங்க என்று என்ன செய்யணும். அப்படி ஒரு பயிற்சி நம்ம அடிக்கடி சொல்லும் பொழுது அப்ப அவங்க சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த உடனே, நாங்களாக இருந்தாலும் உட்கார்ந்த உடனேயே பிஸ்மில்லான்ற நினைவு வந்துடும். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கீழே விழுந்தா ஷைத்தான் எடுத்து சாப்பிடுவான், ஷைத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, அந்த ரசூலை எடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்கன்ற அடிப்படையில அந்த சுண்ணாவை வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே போல சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அப்படியே ஷைத்தானுக்கு விட்டுறக்கூடாது. அந்த பிளேட்ல ஒட்டிட்டு இருக்கிறது ஷைத்தான் சாப்பிட்டு போயிடுவான், கையில ஒட்டிட்டு இருக்கு ஷைத்தான் சாப்பிட்டுருவான். அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க, ஷைத்தானுக்கு ஒரு கொஞ்சம் கூட கொடுக்க கூடாது, பிளேட் நல்லா வலிச்சு சூப்பணும், அதே போல விரல நல்லா சூப்பணும். பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும், ஷைத்தான் சாப்பிடுவான், ஷைத்தான் கொடுக்க கூடாது, அல்லாஹ் அவனுடைய எதிரியாக இருக்கிறான், எங்களுடைய எதிரியாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு ஷைத்தான் எதிரியாக, அதாவது அல்லாஹ்வுடைய எதிரியாக ஷைத்தான் இருக்கிறான், எங்களுக்கும் ஷைத்தான் எதிரியாக இருக்கிறான். ஆகவே அந்த எதிரிக்கு, அந்த ஷைத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி என்ன செய்யணும், நல்ல அழகான முறையில பக்குவப்படுத்தி பயிற்சியை கொடுத்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அப்ப
அப்ப அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துறதோட அல்லாஹ்வுடைய அருள் வளம் அந்த பரக்கத்தை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மற்றொரு உபதேசத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.